பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பது 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதவியேற்ப இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த 18வது மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அந்த கூட்டணி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக தற்போது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையிலேயே பதவி ஏற்பது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். முன்னதாக 10ஆம் தேதி மோடி பதவி ஏற்பார் என ஒரு தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கே பதவி ஏற்பார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த மோடி பதவியேற்பின் போது பல வெளிநாட்டு தலைவர்களும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது மோடியின் இந்த பதவியேற்பு விழாவிற்கு வங்கதேசம், இலங்கை, பூட்டான், நேபாளம் மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளின் முக்கிய தலைவர்கள் அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது தேர்தல் வெற்றி பெற்றது குறித்து தொலைபேசியில் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவிடம் தனது பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு மோடி அழைத்ததாகவும் அவரது அந்த ஊடக பிரிவு இலங்கை அதிபரின் ஊடக பிரிவு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதே போலத்தான் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவிடமும் தொலைபேசியில் பேசிய போது தனது பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைத்திருக்கிறார். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதே போலதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய பதவியேற்பு விழாவுக்கு நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹால் பிரசண்டா, பூட்டான் பிரதமர் செரிங் டோப்கோ மற்றும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜக்நாத் ஆகியோர் அழைக்கப்பட உள்ளதாகவும் முறையாக அழைப்புதல்கள் இன்று அனுப்பப்படும் எனவும் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் அந்த கூட்டணி கட்சிகளுக்கான அந்த துறைகள் ஒதுக்கும் பணி ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு புறம் பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான அந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது.